அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பிரித்தெழுதுக அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்கும். அந்த டாபிக்கு அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புணர்ச்சி அப்படிங்கிறது தான். இந்த புணர்ச்சியை பற்றி ஒரு சில குறிப்புகள் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். புணர்ச்சி வந்து ரெண்டு வகைப்படும். முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி, ரெண்டாவது வந்து விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது புதிதாக எழுத்து தோன்றுவதை புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இயல்பு புணர்ச்சி அப்படின்னா அந்த நிலைமொழி வருமொழி இணையும் பொழுது எந்த எதுவுமே சேராமல் இருக்கிறது, அதாவது தோன்றாமல் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கூட்டல் மனிதர்கள் சில மனிதர்கள், சில கூட்டல் மனிதர்கள் சில மனிதர்கள். அப்போ இந்த ரெண்டு சொல்லையும் சில பிளஸ் மனிதர்கள் இந்த ரெண்டு சொல்ல சேர்த்து எழுதும் பொழுது அதே தான் வரப்போகுது, சில மனிதர்கள் அப்படிங்கிறதா வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல இடையில வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தோன்றலை. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சில அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி, மனிதர்கள் அப்படிங்கிறதா வருமொழி. சரிங்களா? இப்போ அடுத்த வகை பார்க்கலாம், விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியை 3 வகையாக வந்து பிரிப்பாங்க. விகார புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வந்து தோன்றலன்னு பார்த்தோமா, விகாரத்தில் வந்து தோன்றும், அதுதான் வந்து விகார புணர்ச்சி. அப்போ இந்த விகார புணர்ச்சியை 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தோன்றல் விகாரம், தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பூ கூட்டல் கொடி, என்ன சொல்லுவோம், பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டுங்களா? பூ கூட்டல் கொடி பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இடங்கள்ல எதுவுமே இல்லை, ஆனால் இதை சேர்த்து எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங் அப்படிங்கிற சொல் வந்து வருது. க அப்படிங்கிறதுக்கு இனமான இங் அப்படிங்கிற சொல் வந்து வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். புதுசாக ஒரு எழுத்து தோன்றது இல்லையா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றல் விகார புணர்ச்சி. ரெண்டாவது வந்து பாருங்க திரிதல். திரிதல் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் கூட்டல் சிலை பொற்சிலை, பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. இது என்ன தெரியுது உங்களுக்கு, இன் அப்படிங்கிற எழுத்து இர்ரா வந்து மாற்றமாயிருக்குது. அப்போ ஒன்று இன்னொன்னா வந்து மாறி இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திரிதல், மாறுபடுவது தான் திரிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து திரிதல் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து பாருங்க கெடுதல் விகார புணர்ச்சி. கெடுதல் விகார புணர்ச்சிக்கு என்ன சார் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் கூட்டல் வேர் மரவேர், மரம் கூட்டல் வேர் மரவேர். இந்த இடத்துல மரம் கூட்டல் வேரை சேர்த்து எழுதும் பொழுது நமக்கு இம் அப்படிங்கிறது வரவே இல்லை. சரிங்களா? அப்போ இந்த ஒரு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம் அப்படிங்கிற எழுத்து வந்து கெட்டு விட்டது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் புணர்ச்சி. அப்போ புணர்ச்சியில் இந்த டைப்ஸ் தான் இருக்குது. பிரித்தெழுதுகிறதுக்கு முக்கியமானது இந்த டாபிக். தேங்க்யூ.